ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிற பாண்டிய ஸ்டோர்ஸில் அழுதுகிட்டே போய் நின்று எப்படியாவது அப்பாட்டையும் அண்ணன்ட்டையும் சொல்லிடலாம்னு சொல்லிட்டு அங்கே போய் நிற்கிறாங்க நம்ம அரசி. கடைசியில் பார்த்தா இவங்க என்னாச்சு, நீ கல்யாணத்தை நினச்சி பயப்படுறியா, ஒன்று நினச்சி எனக்கு கவலையாக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேச வரைக்கும் அப்பாவும் அம்மாவும் ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம சொல்லக்கூடாதுன்னு நினச்சி இவங்க போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அண்ணன்கள்கிட்ட போய் சொல்லலான்னு பார்த்தா அவனுங்க ஒரு பக்கத்து ஜாலியாக எனக்கு ஏதாவது பிரச்சனை உண்டு பண்ணேன், எங்கள் அப்பா திட்டி ரொம்ப நாள் ஆகுதுன்னு நம்ம கதிர் தம்பி சொல்ல, ஐயோ ஆனால் ஒன்றா அண்ணனை தானே திட்டுறாங்கன்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யோசிங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் சொல்லாமலே உள்ளே வந்துட்டாங்க. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் தன முடிச்சுக்கிட்டு இந்த பொண்ணு போய் படுத்துக்கிட்டு ஒன்றும் ஒப்பாரி வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தா தங்கமயிலுங்க ரூம்குள்ளே போகலாமா வேணாமா, வேணாண்டா அந்த ரூமில் 10 அடி பாம்பு இருக்குங்கிறாங்க, பெய் இருக்குங்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கக்கா. பயந்துக்கிட்டே போய் நிற்கிறாங்க. கடைசியில் பார்த்தா சரவணன் திட்டுறாரு, டே ரூமுக்கு வெளியே தான் நான் அம்பி, ரூமுக்கு உள்ள அண்ணியனா மாறுவேன்னு சொல்லிட்டு வேற லெவலில் இவர் திட்டுறாரு. திட்டத்தை பார்த்தோன்னே தங்கமயில் ஓன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சு. பாவம் நம்ம தங்கமயிலுக்கு வந்த சோதனை. இன்னொரு பக்கம் நம்ம அரசி ஒரு பக்கம் அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்த கோமதியமா என்னாச்சுடி கெட்ட கனவு இது கண்டியா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அம்மாங்க பயப்படுறது, ஐயோ என் புள்ள பயந்துருச்சுங்கிற விஷயத்த நம்பி தான். ஆனால் அவங்க மனசுக்குள்ளே வேற ஒன்று போட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கு புரியலை. கடைசியில் நீர் எடுத்துகிட்டு வந்து ஈடுறது என்ன, பட்டை போடுறது என்ன, அந்த நேரத்தில் பட்டை பழனி முருகனா மாற்றிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அழுகாத ஜூம் மந்திரகாளி அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை விபூதி அடிச்சு விட அதுக்கப்புறம் பார்த்தா படுத்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கோமதி அம்மா ஒரு பக்கம் என்னாச்சோ தெரியல என் பிள்ளைக்குன்னு ரொம்ப அதையே நினச்சி யோசிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த குமார் ஏதாவது சொல்கிறானா பண்ணுறானா சொல்லிடி, நான் சொல்கிறியா வாயை திறந்து, யாருக்கிட்டையும் சொல்லாமல் வந்து கடைசியில் நீ ஓடி போகிறேன்னு நினைக்கிறேன். ஐயோ என் அப்பா அம்மாவுக்கு துரோகம் நினைக்கக்கூடாது, நீ மனசில் நினச்சி பயங்கர துரோகத்தை பண்ண போகிற, நீ கொன்று அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ.